ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் அண்மையில் கழிவறையில் விஷவாயு பரவி 3 பெண்கள் உயிரிழந்தனர். அதனையடுத்து துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் புதுநகர் பகுதியை இன்று பார்வையிட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் பொதுப்பணித்துறை சார்பில் வீடுகளுக்கு புதிதாக அமைக்கப்படும் கழிவுநீர் குழாய் இணைப்பு தொட்டி கட்டுமான பணிகளையும் பார்வையிட்டார். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், அரசு செயலர் ராஜு, முத்தம்மா, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமலு, உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜன் மற்றும் பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் அப்பொழுது உடன் சென்றனர். விஷவாயு கசிந்த விபத்து குறித்தும் இணைப்பு தொட்டி அமைக்கும் பணிகள் குறித்தும் அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் மத்தியில் கேட்டறிந்த துணைநிலை ஆளுநர் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையிலும் அவர்களது சிரமங்களை குறைக்கும் வகையிலும் பணிகளை சீரிய முறையில் விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார். மேலும் விஷவாயு குறித்த அச்சத்தை வெளிப்படுத்திய பொதுமக்களிடம் எதிர்காலத்தில் இத்தகைய அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு அறிவியல் பூர்வமான வழிமுறைகளை பின்பற்றி கழிவுநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும், எனவே பொதுமக்கள் அச்சத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் தெளிவுபடுத்தினார். அதனையடுத்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், மக்கள் நலனை காட்டிலும் வேறு எதுவும் முக்கியமில்லை. ஒரு விபத்து நடந்துள்ளது, 3 உயிர்களை இழந்துவிட்டோம். அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் இனி ஒருமுறை இதுபோன்ற விபத்து நடைபெறக்கூடாது என்பதற்கான அடிப்படையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர் உள்ளிட்டோருடன் கலந்து ஆலோசித்து போர்க்கால அடிப்படையில் தெளிவான ஒரு செயல் திட்டத்தை தர உள்ளதாகவும், இந்த வீதியை பொறுத்தவரையில் தொலைதூரத்தில் இருந்து வரும் முதன்மை வடிகால் குழாய்க்கு இணையாக இன்னொரு குழாயை பதிக்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளதாகவும், அதை அமைக்கும் வரை தற்பொழுது இருக்கின்ற இந்த முதன்மை குழாயிலேயே இணைப்பு தரப்படும் என்றும், ஆனால் இணைப்பு தருவதற்கு முன்பாக சாம்பர்கள் கட்டப்படும் என்றும், வாயு போக்கிகள் ஆங்காங்கே பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும், இணையான ஒரு குழாயை பதிக்கும்போது இந்த பகுதியின் பிரச்சினை முழுமையாக சரி செய்யப்படும் என்றும், இங்கே இருக்கும் சுத்திகரிப்பு நிலையத்தை இன்னும் தொலைதூரத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மக்கள் அதிகமாக வாழ சென்ற பகுதிகள் இருப்பதை எப்படி வேறு இடத்துக்கு எடுத்து செல்வது என்றும், எங்கே எடுத்து செல்வது என்பது குறித்து எல்லாம் விரிவாக இன்று மாலை ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன், 3 இன்னுயிர்களை நாம் இழந்திருப்பது எல்லோருக்கும் மிகுந்த துயரத்தை, மனவேதனையை தந்துள்ளது. இதுபோன்ற ஒன்று விபத்து மீண்டும் நடக்காமல் இருக்க அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்வோம் என்றார்.